வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாயும் சேயும் உயிரிழந்ததற்கு முறையான சிகிச்சை அளிக்காததே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்துள்ள இரும்பீடு கிராமத்தைச் சேர்ந்த அனிதா பிரசவத்திற்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சை அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குழந்தை இறந்து பிறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறிது நேரம் கழித்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அனிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். முறையான சிகிச்சை அளிக்காததே காரணம் என அவரது கணவர் கோட்டீஸ்வரன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுகுறித்து அவர் வேலூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். முடியலன்னு அடிச்சுட்டு பிறகு குழந்தைக்கு மூச்சு திணறுதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இட்டுன்னு போனாங்க சார். 5 மணிக்கு நெறிஞ்சவங்க 8 மணி வரைக்கும் கேட்கணும், எந்த ஒரு பதிலும் சொல்ல. அதுக்கப்புறம் போலீஸே அங்கே வருது சார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டவுட் வந்தது. அது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இறப்புக்கு வந்து மருத்துவர் அலட்சியம் தான் சார். மருத்துவர் அலட்சியம் தான். அங்கே டாக்டருங்க யாருமே சரியான டாக்டருங்க இல்லை. அவங்க வந்து போதுமான அளவுக்கு மானிட்டரே பண்ணலை. ஏதோ சும்மா போகிற போகல ஏதோ நார்மலான டெலிவரி பார்க்குற மாதிரி பார்த்ததுனால தான் அந்த உயிர் போனது காரணமே அதான். அங்கே வந்து ட்ரைனிங் டாக்டர் இருந்ததுனால தான் இப்போ அந்த உயிரை போயிருக்கு. முறையான டாக்டர் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவு உயிர் போகிற அளவுக்கு அங்கே ஏற்பட்டு இருக்காது. இதுகுறித்து மருத்துவமனை தரப்பு விளக்கம் கேட்க முயற்சித்த போது நிர்வாகத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை.